ஆனால் மண்ணோட வளம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது இந்த பக்கம் இருக்குது. மேல்மட்டு கேப் எதிர்பார்த்து தான் வைக்கிறேன். பாயிண்ட்ல வந்து ஒரு 60-70 ஈரம் இதுதான்னு பாருங்க. 150 அந்த மாதிரி இடத்துல ஒரு மட்டமும் சார் 60 அடியில ஈரமணம் வந்துச்சு. நான் தப்பா சொல்லிட்டேன்ப்பா. 7வது ராட் ஓடிட்டு இருக்கு, தண்ணி வந்துருச்சு 140 அடியில. நீ சொன்ன மாதிரி வீடியோ எடுங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த டெப்த் சொன்னீங்களா, அதான் மேட்ரு. நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை, உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கள்ளிக்குடிங்கிற இடத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற வில்லூருங்கிற கிராமத்தில் மதன்குமார் என்பவருடைய தோட்டத்துக்கு நீரோட்டம் பார்க்க வந்துருக்கிறோம். இந்த இடத்துல நாம் எப்படி நீரோட்டம் பார்க்குறோம், எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அவருடைய நிலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது பாருங்கள், இதுதான் மேற்கு திசை. இது இந்த பக்கம் பார்த்தோம்னா டீ கல் பட்டி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வடக்கு திசை. இது இப்படி இந்த சைடில் பார்த்தோம்னா திருமங்கலம் இதெல்லாம் வருது. இது வந்து கிழக்கு பகுதி. இது திருமங்கலத்திலிருந்து இப்படி விருதுநகர் போகிற இடம். இது இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் பொழுது, இன்னும் அதிகமாக கூட இருக்கும் பொழுது விருதுநகர் இருக்குது. இது தெற்கு திசை. இது இப்போ இந்த இடத்துல இவருடைய நிலம் பார்த்தோம்னா இந்த காம்பவுண்ட் போட்டிருக்கு பாருங்கள், அந்த பக்கம் அப்படியே அது வரைக்கும் அப்படியே இருக்குது. இதுக்கு இடையில் வந்து வேறு ஒருத்தருக்கு கூட ஒரு 2 நிலம் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் காம்பவுண்ட் போட்டிருக்கிறாரு. இந்த பார்ட்ரு, அதாவது இந்த பயிர் இல்லாத இருக்குது இல்லையா, இதுவும் அவருடையது தான். இப்போ இந்த நிலத்தில் வந்து அவர் ஏற்கனவே போர்வெல் எங்கே போட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தெரியுது பாருங்கள், கொட்டகை. அந்த கொட்டைக்கு அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா குட்டை அமைச்சிருக்கிறாரு. அந்த குட்டையோட ஈசான பகுதியில் போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து சுமார் ஒரு 400 அடி போட்டிருக்கிறாங்க. எதுவும் தண்ணி வரல. அந்த கொட்டகையை வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. சரி, நாம் நிலத்தை வந்து சுற்றி பார்ப்போம், கல் மண் தன்மையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம். காலையிலே வந்தோம், ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு போயிட்டோம். அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மதியம் ஒரு 4 மணி மேலே ஆகிடுச்சு. இப்போது கிட்டத்தட்ட 4 மணி ஆகிடுச்சு மதியத்துக்கு மேலே. இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்ததில் வந்து இந்த பக்கம் ஓரளவுக்கு மண் வளம் நல்லா இருக்கிற மாதிரி இது வரைக்கும் ஒரு முடிவில் வந்திருக்கிறேன். இன்னும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் தன்மை வந்து நல்ல ஏதோ பொசு பொசுன்னு போகிற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடினமான ஒரு தன்மையாக இருக்குது. நிறைய இடங்களில் கடினமாக தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து மண்ணோட அடையாளங்களே தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த பக்கம் தண்ணி கிடைக்கல அப்படின்னும்போது அங்கே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது மேல் மட்டத்தில் வேறு எங்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்குண்டான மண் தன்மை எப்படி வேறுபடுதுன்னு பார்க்கும்போது இங்கே காட்டுறோம் பாருங்கள். இந்தந்த வகை கல்லெல்லாம் அதில் இருக்குது. இதை பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த மாதிரி கல் வகையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்த்தேன், நிறைய இருக்குது. அந்த கல்லோட துகள்களும் இந்த பூமியில் மண் போல் இருக்குது நிறைய. அப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் நிலம் இருக்குன்னா எங்கேயுமே கேப் இல்லாமல் போயிடும். அப்போ அங்கே போர் போட்டுக்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு அங்கே தண்ணி இல்லைன்னும் போது அதுக்கு பிறகு நம்ம யோசித்தா இங்கே தான் வந்து இந்த மாதிரி இடங்கள் எங்காவது மண் தன்மை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம். அதிலிருந்து வேறுபடுது. ஆனால் இந்த மண்ணில் முதல்ல கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த மண்ணை பார்க்கும்போது ஒரு விதமான ஈர்ப்புத்தன்மை, அதாவது வந்து ஓரளவு கன அளவு போவோம் அப்படின்ற அளவுக்கு மண்ணோட கன அளவு 60-70 அடி போகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மண் தன்மை இந்த இடத்துல இருக்குது.
அதை நாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடம் கொஞ்சம் நமக்கு மனதளவில் வந்து ஈர்ப்பாகுது. பொதுவாக வந்து இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வந்து அதிக ஆழங்கள் யாரும் போட மாட்டாங்க. சும்மா ஒரு 350, 400 இந்த மாதிரி தான் போடுறாங்க. அதில் வந்து எங்கேயோ ஒருத்தருக்கு 2 பேர் தான் வந்து கொஞ்சம் அதிக ஆழங்களை விட்ருக்குறாங்க. அதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் வந்து தண்ணி கிடச்சிருக்குது. இப்படி தான் இங்கே இருக்கிற நிலைமை. இதுக்கு மேல்பட்டு தான் வந்து எங்கேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு தேங்காய் எடுத்து பார்க்க போகிறோம். அதிகபட்சம் இதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோங்கிறதையும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி அங்கே போன பிறகு அந்த கொட்டகை, குட்டை எல்லாத்தையும் அங்கேயும் காட்டுறேன் போயிட்டு. இப்போ நான் இருக்கிற கல்மண் பற்றி ஆய்வு பண்ணிட்டு வரேன். இந்த உழுதி வச்சிருக்கிற நிலத்தில் வந்து மண்ணோட தன்மை பாருங்கள். அந்த பக்கம் ரொம்ப ரெட்டாக இருக்கா, இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் ரெட்டு குறைஞ்சி இருக்குது. இதில் பாருங்கள், இந்த கரையில் பாருங்கள் கொஞ்சம் முரம்பு பாங்கான தன்மை வந்து அதிகமாக தெரியுது இந்த கரையில். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பாருங்கள் இது இருக்குது. இப்போ இதில் நான் உங்களுக்கு என்ன இன்னொரு விஷயத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் இந்த கரையான்களுடைய அடையாளம் தெரியுது. இது பாருங்கள். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த கல்லை பார்த்தேன் இல்லையா, கொஞ்சம் ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெட்டில் பெரிய கல் காமிக்கிறேன் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். இதனுடைய சின்ன சின்ன பீஸுங்க தான் இந்த பூமியில் இங்கே வித்தியாசப்படுறது. இந்த இடமெல்லாம் முதல்ல இங்கே தான் பார்த்தேன் அதை. இதில் வந்து இந்த மாதிரி இடத்துங்கள்லையும் கரும்பாறை ஓடி கேப்பே இல்லாமல் போனதும் உண்டு. இந்த மாதிரி மண் தன்மையில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே மண்ணோட கன அளவு இருக்கும், இங்கே கரையான்களுடைய அடையாளமும் இருக்குது, கொஞ்சம் முரம்பு தன்மை கலந்து வெளிர் நிறமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த சுண்ணாம்பு பீஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சுண்ணாம்பு பீஸ் இருக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சரம் போகிறத கெஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து எங்கே பெருசாக வந்து சுண்ணாம்பு தன்மை தென்படலை அப்படின்னும்போது ஒரு குறிப்பிட்ட பார்ட்டுகளில் இந்த மாதிரி இருக்குன்னா, வெளியில் வந்து நம்ம கேப் வெயிலும்போது அப்போ இந்த மாதிரி இடத்துல நமக்கு கேப் வியும். அப்போ இந்த மாதிரி இடத்துலையும் நமக்கு வந்து அந்த கேப் வந்து தண்ணி ஏதாவது எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த இடத்துல வந்து மேல் மட்டத்தில் வந்து ஒரு தண்ணியை வந்து பார்க்க முடியுது ஒரு சில இடங்கள்ல அப்படின்னும்போது, எவருடைய நிலத்தில் எங்கே பார்க்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு சாத்தியக்கூறாக எடுக்கும்போது இதைத்தான் நான் இப்போ முடிவு பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த மாதிரி மண் தன்மை கருத்து இருக்குது, அதாவது கொஞ்சம் ரெட்டு அதிகமாக இந்த கல்லில் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி கல்லில் ரெட்டு அதிகமாக இருந்து கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடத்துங்கள்லையும் போர் போட்டு தண்ணீர் கிடைக்காம போனதும் உண்டு. ஆனால் இந்த இடத்துல இந்த மண் வந்து பார்க்கும்போது நிறைய கொஞ்சம் முரம்பு கலந்த மாதிரியும் நல்லா புசு புசுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது, மெத்துன்னு இருக்குது. நாம் அங்கே தென்முனையில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு இப்படி கொட்டகையாக வந்து இப்படியெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், உழவு செஞ்சுருக்கிற இடம் தான் இது. அந்த மண்ணில் அந்த ரெட் கலர் கல் இதெல்லாம் இருக்குது, அது ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கல்லெல்லாம் எதுவுமே இல்லை, மண் அப்படியே நிறைய தண்ணி ஊற்றின உடனே குடிக்கிற மாதிரி மண்ணாக, அதாவது மழை நீரை வந்து நல்லா உறிஞ்சி குடி மண்ணாக கிடைக்குது, தெரியுது இந்த இடமெல்லாம் பார்க்கும்போது. இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், மணல் போல் இல்லை, அது போல் இருக்குது. ஆனால் இது லைட்டாக செம்மண், இது அந்த மாதிரி இருக்குது. நல்ல நிறைய தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஒரு வகையான இந்த மண் வந்து பூமியில் நம்ம ஓட்டும்போது மேல்மட்ட கேப்புக்கு சாத்தியக்கூறாக இருக்கும் அப்படிங்கிறது இப்படியும் ஒரு வழிமுறை இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோ பாருங்கள் நேராக பக்கத்து தோட்டத்தில் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க பாயிண்ட் வந்து அது தண்ணி கிடைக்கல. இது வந்து பக்கத்து தோட்டத்துக்கார் போட்டது அவங்க நிலத்தில், அது தண்ணி கிடைக்கல. இது அங்கே இருக்கிற மண் தன்மை பார்க்கும்போது அதெல்லாம் வேறு.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த கல்லும் எதுவுமே கிடையாது. ஆனால் மண் நல்லா இருக்குது, பொசு பொசு பொசுன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சிடலாமான்றது எனக்கு கேள்வியாக இருக்குது. இங்கே ஒன்று வச்சுட்டு அந்த ஏரியாவில் ஒன்று வச்சுட்டு செக் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்குள்ள லிங்க் பண்ணிட்டாரா? அதுக்காக சொல்லாம வச்சிருந்தேன், கொஞ்சம் லேட்டா சொன்னேன். இல்ல, அப்ப நான் வந்து அதனால சொன்னேன். கமிஷன்ல கேட்டாங்கன்னா சொல்லுங்க, ஏரியாவே கவர் பண்றாரு. அடுத்த வெளியூர் வந்துருவாரு. சரி, அப்ப புதன்கிழமை பார்ப்போம். ஆனா அவங்க உறுதியா இருக்காங்களா? குழப்பக்கூடாது. போயிதே போயிடுச்சு. இன்னும் அந்த பக்கம் பாயிண்ட் வைக்காத வரும். நம்ம மெயினாக வைக்க வேண்டிய இடத்த இருந்தாலும் இதை சுற்றி வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொட்டைக்கையாண்டுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். போகலாம். இப்போ இதுதான் போர், தெளிவாக தெரியுது போர். 400 அடி எதுவும் தண்ணி வர காணையில். இந்த முனையை யோசிக்கிறேன். இங்கே எல்லா இடத்துலையுமே கருப்பு துகளும் இருக்குது. ஆனால் மண்ணோட வளம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது இந்த பக்கம் இருக்குது. நான் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறேன். அதனால் மனசு அங்கே இடம் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஆரம்பம் அந்த மண் நல்லா இருக்குன்னு அப்படி வேணும்னா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே எது வந்தாலும் 100 அடியில் வரப்போகிற மண் தன்மையை வச்சு தான் இந்த இடத்துல பாயிண்ட்டே சக்ஸஸ் பண்ண முடியும். ஹெவி டெப்த்து நீங்கள் ஓட மாட்டீங்க. அதனால் இங்கே அதை பேஸ் பண்ணி தான் நான் மேல்மட்ட கேப் எதிர்பார்த்து தான் வைக்கிறேன். சரி சரி, நல்லா முழுசாகிடுங்க. ஹலோ. சார் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் சார். இது வண்டி எத்தனை மணிக்கு வருது சார்? இப்போ கரெக்டா வண்டி நின்று இருக்குது. நான் பூஜைக்கு சாமான கொண்டு போயிட்டு கூப்பிட்டீங்க. நல்ல வேலை சார், உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது நான் அடிக்கணக்கு போகிறதுக்கு உட்கார போகிறேன். சரி சரி. நானும் என்ன இது நம்ம முன்கூட்டியே தயார் பண்ணியிருந்தா இருக்கும், டைம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தேன். உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க, கடகலக்கணும் ஓடிட்டு இருக்குது. அதான் உடனே அப்போ சாமான வச்சு கும்பிட வேண்டியது, இறக்க வேண்டியது. சரிங்க சார், நான் அடிக்கணக்கு செக் பண்ணுறேன். சரிங்க சார், ஓகே. ஓகே, நன்றி சார். சார் இப்போதான் சாமி கும்பிட போறேன், கூப்பிடுறேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா சார்? அதை இப்போ அமுக்குறாங்க, இப்போதான், அவ்வளோதான். சரி சார். ஹலோ. சார் சொல்லுங்க சார். கரெக்டாக 8:40க்கு ஆரம்பிச்சிட்டேங்க. 8:40க்கு ஆரம்பிச்சிங்களா? ராடு ஒரு ராடு முடிஞ்சிச்சா? எவ்வளோ? ஒரு ராடு எல்லாம் முடியலைங்க, அரைவாசி போயிருக்கு. போயிருங்களா? வீடியோஸ் சின்ன சின்னதாக வீடியோஸ் எடுத்து அனுப்புங்க சார். ஒரு 15 செகண்ட் அந்த மாதிரி எடுத்து அனுப்புங்க. நான் அனுப்புறேங்க. அந்த இது மண்ணு உடையறத பார்க்கணும் மேலே. கலர் மாறுறது. ஆமாம் சார். சரிங்க சார். பாயிண்ட்ல வந்து ஒரு 60-70 ஈரம் விதான்னு பாருங்க. சரிங்க. அதுக்கு அடுத்தது 150 அந்த மாதிரி இடத்துல ஒரு மட்டமும். அதுக்கு அடுத்தது 230 to 310 இது இடையில எங்க வேணாலும் வீயும்.
சரிங்க. 60, 150, 200, 250ங்களா? 230 டு 310, 360 அடிங்க. 310. ஆமா. சரிங்க சார். நான் வாட்ச் பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து 550 இந்த இடத்துக்கு போக வேண்டியதா வரும். சரிங்க சார். நீங்க இத மண்ணு மட்டும் கொஞ்சம் உடனுடனே எடுங்க. சரி, நான் அனுப்புறேங்க. கொஞ்சம் எனக்கு வீடியோ கால் ஒரு செகண்ட் வந்து போயிடுங்களா? இருங்க, நான் வரேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. சார் இப்போ 2 ராடு போயிருக்கா சார்? ஆமாங்க, 2 ராடு இப்போ போயிருக்குதுங்க. முடிஞ்சிச்சு, ரன்னிங் ஆயிட்டு இருக்கா எப்படி? இல்ல, நின்றுக்கு பிட்டு மாத்துறாங்க. அந்த சின்ன பிட்டு போடுவாங்களே, 30 அடிக்கு பெரிய பிட்டு போட்டாங்க. ஆ ஆ அப்புறம் 20 அடிக்கே கலர் மாறிடுச்சுங்க. கருப்பு கலர் லைட்டா வந்தது. ஆ இப்போ பிட்டு மாத்திரக்கிட்டு இருக்கு. 30 அடி இறக்கி இருக்காங்க, பிட்டோட நிக்குதுங்க. அந்த மண்ணு புதுசாவே அந்த மண்ணு கொஞ்சம் அனுப்புங்க சார். பிட்ராடு இந்த டைம்ல மாத்துறாங்கன்னா பாறை எதனா ஆரம்பிச்சுக்குதா என்னன்னு தெரியல. சரி, அனுப்புறேங்க. அனுப்பு, கொஞ்சம் மண் அனுப்புங்க, போட்டு புது மண் அனுப்புங்க. சரிங்க. பிட்ராடு மாறுச்சுனாவே பாறை வந்து கடினமா எதனா ஆரம்பிச்சதுன்னா கூட மாத்துவாங்க. ஆமாங்க, அதனாலதான். அந்த பாறை இலகுவா இருக்குதா கடினமா இருக்குதான்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் ஒரு 100 அடிக்குள்ள. புரியுது. இப்ப அனுப்புறேன், இருங்க. சரிங்க சார். ம். ஹலோ சார், 60 அடியில ஈரமண் வந்துச்சு. ஆ ஆ ஆனா இப்ப லைட்டா ஈரமண் வந்து அப்புறம் கலர் மாதிரி வருது. வீடியோ எடுங்க சார், மிஸ் பண்ணாதீங்க. நான் எடுக்கிறேன். பக்கத்துல போறப்போ புழுதிங்க ஆப்ல போக முடியல. ஆ ஆ அதான் ஈரமண் வந்துச்சுங்க. ஒரு 60 அடியில ஈரமண் பொதன்னு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ புழுதி ஆரம்பிச்சுக்குதா எப்படி சார்? இப்போ ஈரமண் அந்த ஈரத்துக்கு அப்படியே மேல புழுதி வரலைங்க, கொஞ்சம் ஈரமா தான் அடிக்குது. அந்த தண்ணி கசிவில அப்படி மேல வரும்போது புகை இல்லாம மண்ணா விழுகுதுங்க. ஒரு செகண்ட் வீடியோ கால் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுங்க சார். சரி. ஹலோ, நான் தப்பா சொல்லிட்டேன்ப்பா. 7வது ராடு ஓடிட்டு இருக்கு, தண்ணி வந்துருச்சு 140 அடியில நீ சொன்ன மாதிரி. அப்ப தண்ணி வந்துருச்சு, லைட்டா வந்துருச்சு. அது கேமரா எடுங்க சார், கேமரா எடுங்க. அதாங்க சார், தண்ணி தெருக்கு நிக்க விட மாட்டாங்க. சரி சார், பரவாயில்ல. சைட வீடியோ எடுக்கணும், அதானே? வைட் ஷேப்பா வச்சு எடுங்க. என்னதுங்க? அகலமா வச்சு எடுங்க சார் வீடியோவை. நீங்க உங்களுக்கு போஸ்ட் பண்ற மாதிரி வேணும். ஆமா. அந்த கரெக்டா 130 அடியில வந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி. நீங்க போட்டீங்களே ஞாபகம் இருக்கா? புதுசா எடுத்து தேங்காய அடிக்கணக்கு. நம்பிக்கையோட போட்டீங்கன்னா கரெக்டா காட்டும். அதான் நம்ம உங்களை நம்பி தானே பண்ணணும். சரி சார், வீடியோ எடுங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா அந்த டெத் சொன்னீங்களா, அதான் மேட்ரு. நல்ல விஷயம் சார், பாருங்க வீடியோ எடுங்க. எடுத்துறேன். சொல்லுங்க சார். சார், தற்போது எத்தனை அடி போயிட்டு இருக்குது? இப்போ வந்து 13வது ராடு இறக்குறாங்க. 13, 250 அடி போயிருக்குது. 220 போல மண்ணு மாறுச்சுன்னு சொன்னாப்டிங்க ஆபரேட்டர். மண்ணு மாறுச்சுங்களாமா? தண்ணி அதிகமா வந்து நமக்கு தெரியல, ஆனா மண்ணு மாறுச்சுன்னு சொன்னாப்டிங்க. இடையில வேற எங்காவது கேப் எதனா கிடைச்சதாமா? வரலைங்க, ஒரே மாதிரி ஓடிச்சு. இப்போதான் கடைசி கொஞ்ச நேரமா கல்லுகள்லாம் வந்ததுங்க. இந்த 220 அந்த டைம்ல வந்து கொஞ்சம் குரணக்கல்லாம் வந்ததுங்க. இப்போ வந்து ஒரே மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்க சார். சார், எத்தனை அடி போயிட்டு இருக்கு சார்? சார், இப்ப தாண்டி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 340 ஓடிட்டு இருக்குங்க சார். இது ட்ரில்லர் எதனா பக்கத்துல இருக்கிறாருங்களா? இருக்காருங்க. அவர்கிட்ட கொஞ்சம் கொடுங்களா, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். கொஞ்சம். ஹலோ சார், சொல்லுங்க சார். சார், எத்தனை அடி போயிருக்கு? 360 சார். எத்தனை அடி கேப் வந்தது? 140 சார். 140. 60ல 60 வந்திருக்கு ஈரம். அந்த 140க்கு பிறகு வேற எதுனா எம்டி கேப்போ எதனா விழுந்ததுங்களா? அதெல்லாம் இல்லைங்க சார். இப்போ போயிட்டு இருக்கிற பாறை வந்து எந்த அளவுக்கு போகுது? நல்லாதான் சார் இருக்கு. என்னங்க சார்? நல்லா தாங்க இருக்கு. பாறை நல்லா இருக்கா? இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கடினமா இருக்குதா என்னன்னு கேக்குறேன். இல்ல கரெக்டா இருக்கு. அடுத்த மட்டை எதனா ஓடுறதுக்கு செய்யறதுக்கு தைரியமா, அதனால கேக்குறோம். சரி சார், அடுத்த மட்டும் வந்தா சொல்றேன். சரிங்க சார். 360ல வந்து மண்ணு மாறுச்சுங்க சார். இந்த கூழங்கள் மாதிரி வந்துச்சு. தண்ணி கட்டியா இருக்குது போலுது சார். இல்ல, அவங்க வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபிளஷ் பண்ணி விடுறாங்க. அதனால முன்ன பின்ன வருதுங்க. இப்ப நான் கேட்டேங்க, எவ்வளவு தண்ணி அவுட்புட் வரும் கேட்டா 2 இன்ச் வருங்கிறாரு. அப்படிங்களா? ஆனா கேட்டேன் 140ல இருந்து உடஞ்சு அதுக்கப்புறம் உடஞ்சான்னு கேட்டேன். அப்புறம் அது கரெக்டா பதில் சொல்ல. அப்புறம் நான் எவ்வளவு தண்ணி நான் வரும் அப்ளை 140ல உடஞ்சப்ப கேட்டேன் நானு. 1 இன்ச் தண்ணி வருதுங்கன்னு சொன்னாங்க. இப்ப கேட்டா 2 இன்ச் தண்ணி வருங்கிறாங்க. அது எந்த இடத்துல ஏறிச்சு அது உன்னுடைய ஃபோர்ஸ்? என்னங்க?
தண்ணியோட ஃபோர்ஸ் எங்க ஏறிச்சுன்னு கேட்டீங்களா? அது தெரியலைங்க, அவங்களுக்கு விவரம் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ண போட்டு விட்டு போயிடுறாங்க. ஆ, ஆ. மாடு மாத்துறதுக்கு மட்டும் தான் வராங்க. அப்ப அந்த 230 கல் உடைஞ்சது அதுதான் எனக்கு கேள்வி. அதுதான் உடஞ்சிருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியாத மாதிரி ஏறி இருக்கும். ஆமா, அது பொறுமையா ஏற உடஞ்சி உடனே கொடுத்துறாது இல்ல, ஆமா ஆமாங்க. பொறுமையா ஏறி இருக்கும். சரி, தண்ணி ரெகுலரா ப்ளஷ் பண்ணாத இருக்கிற போது தகுந்த மாதிரி ரெகுலரான வீடியோ அனுப்பிச்சிருக்கிறீங்களா? அனுப்பிச்சிருக்கேன், அதுல இருக்குங்க. அதுலதான் அந்த மெதுவா வர்றதுதான் நான் அனுப்புனதுங்க. பாக்குறேன் சார். அது நான் கேட்டேங்க, மொத்தம் எவ்வளவு தண்ணி எதிர்பார்க்கலாம்னு கேட்டதுக்கு 2 இன்ச் தண்ணி வருங்கிறாரு அவரு. சரி சார், அவங்க சொல்றது விடுங்க. ரெகுலரா ஓடும் போது உங்களுக்கு இந்த தண்ணி வந்து எப்படி தோணுது? எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த 1.5 இன்ச் ஓஸ் இருக்கு பாருங்க, ஆ, ஆ. அது நிறைய வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு அது வந்து நான் கேக்குறது என்னன்னா, அது ஓகே. இந்த தண்ணி நமக்கு வந்து கிடைச்சது வந்து எப்படி நினைக்கிறீங்க? இப்போ கிடைச்சது அது கேக்குறீங்களா? அது வந்து நாங்க பக்கத்துல தோட்டத்துக்காரர் இருக்கா, பையன் இருக்கா இல்லைங்க, ஆ, ஆ, அவன்கிட்ட கேட்டேங்க. போதும், இந்த தண்ணி வச்சு நம்ம ஏரியா ஃபுல்லா பாத்துக்கலாம். ஆ, ஆ, சொட்டு நீர் போடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக செலவு இருக்காது. ஆ, ஆ. அப்படிதான் போதுமானதான் சொல்றேன் அப்படிங்க. நான் வந்து இந்த பாசருக்கு இந்த தரையில பாய்ச்சும் பாருங்க, ம். அதுக்கு சொல்லலாம். சொட்டு நீர்ல போடுறக்க உங்களுக்கு இது போதும், இதை வச்சு நம்ம நிறைய பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஏன்னா எனக்கு இந்த மண்ணை பத்தி விவரம் இல்ல, நான் அதிகமா இங்க பழகினது இல்ல. ம், ம். இப்ப பயிர் வச்சு பழகினவங்க அந்த பையன். அந்த பையன்கிட்ட கேட்டதுக்கு தண்ணி போதும் அப்படின்னு தான் சொல்றேன் அப்படிங்க. இந்த இடத்துல நான் என்னுடைய அனுபவத்துக்கு நான் வந்து பார்த்த உடனே சரிங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த பிடிக்கிறது எந்த இடம்னு தான் சொல்லிட்டு நான் ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு அந்த வெயில்ல தேடுறேன். மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி இடத்த எங்க பிடிக்கிறது அப்படின்றது தான். அதாங்க. இதுக்கு மேல பெருசா நம்ம தண்ணி எதிர்பார்க்கறது இல்ல. இந்த தண்ணி எதிர்பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் என்ன சொன்னேன்னா, ஏற்கனவே போர் ஓடிட்டு இருந்தது பாருங்க, ம். அந்த அளவு தண்ணியே போதும் நம்ம தேக்கி வச்சு பண்ணும்போது. இப்ப பாத்தீங்கன்னா அதுல 3 மடங்கு, அதோட 3-4 மடங்கு ம். அதிகமா தான் வந்திருக்குது. அதாவது இந்த மண் வளத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த பூமி எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியும். ஆ, ஆ, ஆ. இந்த இடத்த நம்ம தொடர்றது எங்க அப்படின்றது தான் கேள்வியா இருந்து, ம், ம், அந்த ம். பாயிண்ட் வந்து முள்வேலிகா பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுல கருப்பு கல்லு கொஞ்சம் அதிக ஆதிக்கம் இருக்குது. சரிங்க. இதுக்கே ஒதுங்கி 2 கலக்குது. அதாவது வந்து செம்மண் வந்து நல்ல பொசு பொசுன்னு இருக்கிற இடமும், இந்த ம். கொஞ்சம் கருநிறம் கல்லுங்களும் இருக்கிற இடத்துக்கும் சென்டர்ல தான் அந்த பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். நல்லா கவனிங்க. அடியில 2 சேர்ற இடம் இது. ஆமா, ம். 2 மண்ணு இணையற இடம். சரிங்க. சரி சார், நீங்க வீடியோஸ் பாக்குறேன். இன்னும் முழுசா பாக்குறேன். பாருங்க. இன்னும் சாப்பிடல சார். டைம் 10:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சாப்பிட்டு வந்துட்டேன். நான் விவரம் தெரியும், இந்த மாதிரி இழுத்துருவாங்கன்னு. ஆ, ஆ. நான் நேரம் ஒரு 7:30, 8, 7:45 சாப்பிட்டு வந்துட்டேன். நான் நிலத்தாண்டியே இருக்கிறேன். போயிட்டு வீட்டுக்கு கிளம்பி சாப்பிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஓகே. சரிங்க சார். நன்றி சார். ஓகே. போதும், இந்த தண்ணி நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், அது போதும் நமக்கு. ஓகே, நன்றி சார். சரிங்க. ம். ஹலோ சொல்லுங்க சார். சார், எத்தனை அடி போயிருக்கு சார்? சார் இப்ப 480 கடைசி அடி நீ இறக்க போறாங்க. 480 80ங்களா? 500 அடி இறக்குறாங்கன்னா 500 வந்துருங்க. அப்படிங்களா? தண்ணி இப்போ 2 இன்ச் கன்ஃபார்மா 2 இன்ச் வருது. போதுங்க, நல்ல தண்ணி தான் அது. சூப்பர் தண்ணி. இந்த ஏரியாலயே இப்போ பக்கத்து காடுக்காரர் சொல்றா அப்படி, இந்த பையன் ஏரியாலயே இது அதிக தண்ணிங்கிற அப்படி. அப்படிங்களா? ஆமா, போர் ஓட்டுறவரும் சொல்றாரு. பக்கத்துல இருக்கிற எல்லா போரும் அந்த வண்டி தான் ஓட்டி இருக்கு. எல்லாமே மேல ஊத்துதான். எல்லாம் 50 அடி 60 அடி 140 இப்படிதான் வந்திருக்கு. உங்களுக்கு அது கீழேயும் உடஞ்சிருக்கு. 380ல வந்ததாமா உங்களுக்கு தண்ணி. 350 வந்ததுங்களாமா? 80. ஓகே. 350 வந்தது. அப்புறம் 140, அப்புறம் 30ல வந்து பாத்தீங்கன்னா ஈரமண்ணு, அப்புறம் 200 சில்லறல ஏதாவது தண்ணி வந்தது. இதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்கிறத நான் மட்டும் சொல்ல மாட்டேன். அந்த 380 சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அதுவும் ஓகே. பரவாயில்ல. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஒரு நல்ல படிச்ச தெளிவான ஒரு நபர். போர்வெல் பத்தி அதிகமா அனுபவம் இருக்கோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். சொல்லுங்க. என்னுடைய இடத்துல வந்து இந்த பாரம்பரிய முறையில நீரோட்டம் பாக்குறேன் இல்லையா? ஆமா. தாங்க வச்சு பாக்குறேன். சொல்லுங்க. இந்த பாரம்பரிய முறையில நான் பார்த்து உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல்கள் வந்து எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்ல, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, கிராக்க போய் பாக்குறது இல்ல. நீங்க வந்து ஏரியா எப்படி இருக்குன்னு தான் பாக்குறீங்க. சார், இப்ப நீங்க கடைசியா நீங்க கிளம்புறப்ப பண்ணீங்கல்ல, அது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பகல்ல சுத்தி பாத்தீங்களா? அதான் மெயின். அது யாரும் பண்ண மாட்டாங்க. அதை பத்தி நாலேஜ் இருக்காது, சொன்னாலும் புரியாது. அது அனுபவத்துல தான் வரும். நீங்க அந்த ஏரியா வச்சு, ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மேல இருக்கிற கல்லு வேற, அடியில் இருக்கிற கல்லு வேற. ஆனா உங்கள்ட்ட பேசுனது அப்புறம் தெரியுது, மேல இருக்கிற கல்லு அடியிலயும் இருக்குது. பாத்தீங்கன்னா அந்த 250 400 எடுக்கிறாங்க பாத்தீங்களா, மேல இருக்கிற கல்லு மாதிரியே கல்லு வருது. 1 இன்ச்சு கல்லு எல்லாம் வருது. பாத்தீங்கன்னா நீங்க மண்ணை பத்தி 90% தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
ஆனா இது வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவத்துல தான் இன்னொருத்தர் உங்கள்ட்ட இருந்து கத்துக்க முடியும். சரி, பரவாயில்ல சார். இப்போ அந்த இடத்துல இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேக்குறேன். சொல்லுங்க. நீங்க வந்து அந்த கடைசியா நம்ம 2வது பாயிண்ட் மணி 7 மணிக்கு பாயிண்ட் ஆமா முடிச்சோம்ல, ஆமாங்க அந்த பாயிண்ட்ல நீங்க தேங்காய் வச்சீங்களே, ஞாபகம் இருக்கா கையில? ஆமாமா எனக்கு சொல்லுங்க சார் சொல்லுங்க. எனக்கும் தேங்காய் வந்து எழுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கல்ல. ஆமாமா, நீங்க ஒவ்வொரு அடியா படிக்கும் போது கரெக்டா 140 130 வரும்போது எந்திரிச்சதுங்க, தானே எந்திரிச்சது. உங்க கையில தேங்காய் வச்சுட்டு நான் ஒண்ணு உங்க 10 ஆமா 20ன்னு எண்ண ஆரம்பிச்சேன். நீங்க படிக்கும் போது கரெக்டா அந்த 130 140 வரும்போது இன்னொருத்தர் வந்து தேங்காய் தூக்குற மாதிரி தூக்குச்சு. உங்க கையில எழுந்துச்சுல்ல, நீங்க உணர்ந்தீங்கல்ல. ஆமா ஆமாங்க உணர்ந்தீங்கல்ல. ஆமாங்க ஆமா. அதேதான் சார் நானும் உணருது, மற்றவங்களும் உணருது. எனக்கு வந்து உணர்ச்சி கம்மியா இருந்தது, உங்களுக்கு அது தெளிவா தெரியுது. உங்களுக்கு அனுபவம் கம்மி, நான் அனுபவம் அதிகம், அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க புதுசா ஆமா பாக்குறீங்க, நான் ஏற்கனவே இதுல பழகிட்டேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. சார் இது 140 அடி.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் அருகே உள்ள வில்லூருங்கிற இடத்துல வந்து நான் பாயிண்ட்டை பார்த்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் திடீர்னு ஓட்டுறதுக்கு வந்து அவர் வந்து ரெடி பண்ணிட்டார். அதில் வந்து நான் எங்கள் இடத்துல இருந்து என்னுடைய வீட்டில் இருந்து தான் அந்த பாயிண்ட்டை வந்து அடிக்கணக்கு போட்டு எத்தனை அடியில் தண்ணீர் வரும்னு சொல்லிட்டு அந்த விவசாயிக்கு தெரிவித்தேன். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது என்ன பாயிண்ட்டு இங்கே வச்சுட்டு வீட்டில் போயிட்டு அடிக்கணக்கு சொல்கிறேன், செக் பண்ணுறேன்றது இது எப்படி உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு தோன்றது இயல்பு. அதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்படி நாம் வந்து இங்கே செஞ்சுருக்கிறோம், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் இந்த பாயிண்ட் ஓடிச்சு. இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், மாடு மேய்ச்சிட்டு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போல் விவசாயிங்க பயனடைகிறதுக்காக அவங்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.